Reference 12:27 p.m. இன்னைக்கு மண்டே ஏப்ரல் 4th month. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலின் அவர்கள் அதை செய்யவும் அவருடைய ஆவி அவர்கள் தங்களுடனே கொண்டு இருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கிவ் யூஸ் திஸ் டே யுவர் டெய்லி பிரெட். வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அண்ட் forgive யூஸ் யுவர் டெபிட்ஸ் as we forgive யுவர் டெபிட்டர்ஸ். வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமனின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 2 Chronicles 21 chapter 1 to 20 verse. யோசபாத் தன் பிதாக்களுடன் நித்திரையடைந்து தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான். Now the Josaphat and slept with his fathers, and was and buried with his fathers in the cities of the David, and the Joram his sons of regained in his stand. வசனம் 2. அவனுக்கு யோசபாத்தின் குமாரனாகிய அசேரியா, அகியேல், சகரியா, அசிரியா, மிகாவேல், செபத்தியா என்னும் சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர். And he had an brethren the song of the Josaphat, Azariah and Jair and Issachar and Azariah and Milcah and Siptiah. All these were the sons of the Josaphat, kings of the Israel. வசனம் 3. அவர்களுடைய தகப்பன் வெள்ளியும் பொன்னும் உச்சிதங்களுமான அநேக நன்கொடைகளையும் யூதியாவிலே அரணான பண்டகங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். யோராம் சிரேஷ்டபுத்திரனபடியினால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். And their fathers given them and great and gift of silver and of gold and of princes precious things, and with found cities in this Judah. But this and kingdom give he to the Joram, because he was the firstborn. வசனம் 4. யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர்கள் எல்லோரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களின் சிலரையும் பட்டயத்தாலே கொன்று போட்டான். Now and the Joram was risen
reason up to the kingdom of the fathers, he strengthened himself and slave all his brethren with the sword, and deliver also of the prince of this Israel. வசனம் 5. ஏழாம் ராஜாவாகிற பொழுது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். Joram was they and 2 years old, and when he began to reign, and he reigned 8 years in the Jerusalem. வசனம் 6. அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாப்பின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாப்பின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாய் இருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதே செய்தான். And he wicked in the way of the kingdom of the Israel, like as did the house of the Anab, for he had the father daughters of the Anab to wife, and he true forgot that which was an evil in the eyes of the Lord. வசனம் 7. கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனுடனே பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். Howbeit this Lord and were not and destroy the house of the David because of the covenant that he had made with David, and as he had promised to give a light to him and to his sons of forever. வசனம் 8. அவன் நாட்களில் யூதேயாவுடைய கைகளின் கீழ் இருந்த ஏதேமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். In his days the Edomites revolted from under the dimension of the Judah and made themselves a king. வசனம் 9. அதனாலே யோராம் தன் பிரபுக்களோடும் தன் சகல ரதங்களோடும் புறப்பட்டு போனான். அவன் ராத்திரியிலே எழுந்திருந்த தன்னை வளைத்து கொண்ட ஏதேமியர்களையும் ரதங்களின் தலைவரையும் முறியடித்தான். Then Joram went forth with his prince and all his chariots with him, and he rose up by the night and smote to the Edomians which encompassed him in the head and these captains of these chariots. வசனம் 10. ஆகிலும் யூதேயாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதேமியர்கள் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறதும் போல சகல பண்ணி பிரிந்தார்கள். அவர்கள் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரையே விட்டபடியினால் அக்காலத்திலே லிபியானா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள். So the Arameans and rebelled from under the hands of the Judah unto this day. The sometimes also did and Libiana rebelled from under these hands, because he had forsaken his Lord and God of his fathers. வசனம் 11. அவன் யூதேயாவுடைய மலைகளின் மேலே மேடைகளையும் உண்டாக்கி எருசலேமின் குடிகளையே சேராம் போக பண்ணி யூதேயாவுடைய அதற்கு ஏவி விட்டான். Moreover this he made high place in these mountains of the Judah, and caused these inhabitants of the Jerusalem to the commit fornication and comply Judah and thereof thereto. வசனம் 12. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. அதிலே, உம்முடைய தகப்பன் தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழியிலும் யூதேயாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழியிலும் நடவாமல், and there and come right into him from an Elijah the prophet, saying, Thus said the Lord God of the David they and fathers, because thou hast not and wicked in the way of this Josaphat their father, nor in the way of this Ask king of the Judah.
வசனம் 13 இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாப்புடைய குடும்பத்தின் சோரா மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதேயாவையும் எருசலேமையும் குடிகளையும் சேரம் போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாயிருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரர்களையும் கொன்று போட்டபடினால் but hast done wicked in the way of the kings of the Israel, and hast done made and Judah and the inhabitants of the Jerusalem to go a warning like to these war demands of this house of this Aban, and also hast done selling they and brethren of the father's house which were and brethren themselves. வசனம் 14 இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையாக வாதிப்பார். Behold, and with his a great and pluger will and the Lord and smite the people and the children and they and wives and all these goods. வசனம் 15 நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினாலே உன் குடல்கள் நாளுக்கு நாள் என்று விழும் மட்டும் கொடிய வியாதியினாலே வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. And thou shalt have and great and sickness by the disease of the abowels until the billows fallen out of this reason of this sickness day by day. சர்மானார் அப்படியே கர்த்தர் பெலேசரின் ஆவியையும் எத்தேரி ஆவிக்கு அடுத்த தேசத்தாரான அபீரியானின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். Moreover, the Lord had straightened up and against the Joram the spirit of the Philistines and of the Arabians what were near Ethiopians. வசனம் 17 அவர் யூதேயாவிலே வந்து பலத்தகரமாய் புகுந்து ராஜாவின் அரண்மனையிலே அகப்பட்ட எல்லா பொருட்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளையும் பிடித்து கொண்ட போனார்கள். யோவாகாஸ் என்னும் அவன் குமாரரில் இளையவனை அல்லாமல் ஒரு குமாரனையும் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை. And they come up in the Judah and broke into it and carried away all this substitution that were found in the king's house, and his sons also, and these and wives, so that there was never a son let him save and Joah, the youngest of the sons. வசனம் 18 இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களிலே உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். And after all this the Lord and smote him in the blows with an incurable disease. வசனம் 19 அப்படியே நாளுக்கு நாள் இருந்த 2 வருஷம் முடிகிற சகலத்திலே அவனுக்கு உண்டான நோயினாலே அவன் குடல்கள் சரிந்து கொடிய வாதியினாலே செத்து போனான். அவனுடைய பிதாக்களுக்காக கந்தவர்க்கங்களையும் கொளுத்தி போல் அவனுடைய ஜனங்கள் அவனுக்கு கொளுத்தவில்லை. And it's come to pass that in the prince of time after the end of the 2 years this and blows and fall out by the reason of this and sickness, so he did of the sorry disease, and his and people made no brinking for him like this brinking of this and father. வசனம் 20 அவன் ராஜாவாகிற பொழுது 32 வயது இருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டு எலும்பு வரில் இல்லாமல் இறந்து போனான். அவனை தாவீது நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளிலே அவனை வைக்கவில்லை. 32 years old and was he
When he began to regain and he regained in the Jerusalem 8 years and deeper, without being and desired, how habits in day and bread, him in the cities of the David, but are not in the superior of the kings.